நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 8, 9 போன வாரம் தியானித்தோம். அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 10 13 வசனங்களை தியானிக்க போகிறோம். உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 8, 9 யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். இது என் நேசருடைய சத்தம், மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். எங்கள் மதில்களுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாக தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இது சூலமித்தி ஒரு வீட்டுக்குள் இருந்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். அந்த வீடு மதில் சுவர் சூழ்ந்த வீடாக இருந்தது, பலகணிகள் மற்றும் கிராதிகள் உள்ள வீடாக இருந்தது என்றும், அந்த வீட்டுக்குள்ள சூலமித்தி இருந்தால் என்றும், அந்த கதவு பூட்டப்பட்டு இருந்தது என்றும் சொல்லி நாம் பார்த்தோம். நேசர் வெளிமானுக்கு ஒப்பாக வேகமாக மலைகளை மிதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் அவர் வந்தார். அவ்வளவு வேகமாக வந்து அவர் வீட்டிற்குள்ள போகாமல் அவர் மதில் சுவருக்கு பின்புறமாக நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நேசர் வீட்டுக்குள்ள போகாததற்கு காரணம் என்னவாக இருந்தது என்று பார்க்கும்போது, அந்த மதில் சுவர் அங்கு அந்த வீட்டினுடைய கதவு பூட்டப்பட்டிருந்தது, அங்கே ஜன்னல்கள் சாத்தப்பட்டிருந்தது, அந்த பலகனி சாத்தப்பட்டிருந்தது, அந்த கிராதி சாத்தப்பட்டிருந்தது. வீட்டுக்குள்ள சூலமித்தி இருந்தால் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னோம். இந்த பலகனி, கிராதி இவைகளையெல்லாம் குறிக்கிற எபிரேய வார்த்தைகள் என்னவாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, அவைகளெல்லாம் யூத மத சடங்காச்சாரங்களை குறிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ யூத மத சடங்காச்சாரத்தில் அவர்கள் மேசியாவை பார்க்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு பலிகளில், பழைய ஏற்பாட்டு பாவ நிவாரண பலியில், குற்ற நிவாரண பலியில் அவர்கள் மேசியாவை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிராதின்னு சொன்ன அந்த கிராதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லி. அங்கே கிராதியின் வழியாக அவர் தம்முடைய மலர்ந்த முகத்தை காண்பித்தார். அப்போ ஒரு திரைக்கு பின்னால இருந்து அந்த முகத்தை பார்க்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற சூலமித்தி அந்த மேசியாவை பார்த்திருப்பாள். அவளால் சரியா மேசியாவை பார்க்க முடியவில்லை. சூலமித்தி அந்த வீட்டிற்குள் இருக்கிற அந்த காரியம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டினுடைய சபை அந்த பலிகளிலும் அந்த சடங்காச்சாரத்திலும் அந்த அவர்களுடைய பாரம்பரியத்திலும் இருக்கிறதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சூலமித்தியும் அந்த பாரம்பரியத்தை, அந்த சடங்காச்சாரத்தை தாண்டி வெளியில் வரல. நேசரும் அதற்குள்ளாக போகலை. சூலமித்தி இருந்த இடத்துல இருக்கிறாள். நேசர் வெளியில் நின்று தம்முடைய மலர்ந்த முகத்தை அவர் காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த சம்பவத்தை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த வசனங்கள் வருகிறது. இப்போ நேசர் வந்து வெளியில மதில் சுவர் புறம்பாக அவர் நிற்கிறார். நின்று அதுக்கப்புறம் பலகனி வழியாய் பார்க்கிறார். கிராதியின் வழியாக தம்முடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அவர் அந்த வீட்டை சுற்றி, அந்த சூலமித்தியை பார்க்கிறதற்காக அந்த வீட்டை சுற்றி சுற்றி எந்தெந்த இடத்துல பார்க்கிறதற்கு உண்டான வசதிகள் இருக்கிறதோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் சூலமித்தியை பார்க்கிறாள். சூலமித்தியும் ஒருவாறு பார்க்கிறாள். இது நேசருடைய சத்தம் என்று அங்கீகரித்தாள். அதற்கப்புறம் நேசர் தன்னை பார்க்கிறதற்காக அவர் விருப்பப்படுகிறார் என்கிறதை அவள் பார்த்தாள். ஆனாலும் அவள் கதவை திறந்து வெளியே வரவில்லை. இப்போ நேசர் பேசுகிறதாக சூலமித்தி சொல்லுகிறாள். வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10 13 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது,
அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று. போதும். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லுகிறார். இங்க நீங்க ஒரு முக்கியமான காரியத்தை முதல்ல கவனிக்க வேண்டும். 10ஆம் வசனத்திலும் எழுந்து வா எழுந்து வா என்கிற வார்த்தை இருக்கும். 13ஆம் வசனத்திலும் எழுந்து வா எழுந்து வா என்கிற வார்த்தைகள் இருக்கும். 2 முறை அந்த வார்த்தைகள் இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல சூலமித்தியை அழைக்கிறார். எங்க இருந்து அழைக்கிறாள்? அவள் எங்க இருந்தா? அவளுடைய வீட்டுக்குள்ள இருந்தா. அந்த வீடு எப்படிப்பட்டதா இருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவர் என்ன செய்கிறார்? சூலமித்தியே எழுந்து வா என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். சூலமித்தியை ஆண்டவர் வெளியே வர சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, வெறுமன அலங்கார வார்த்தைகளை மட்டும் வைத்து என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடல. வெறுமன அலங்கார வார்த்தைகளை மட்டும் அவர் சொல்லல. அவர் ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை சொல்லி சூலமித்தியை எழுந்து வா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். நம்முடைய தேவன் யதார்த்தத்தை பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சும்மா வெறும் வார்த்தைகளினால அவர் பேசுகிறவர் அல்ல, உங்களை அழைக்கிறவர் அல்ல. அவர் யதார்த்தமானவைகளை சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் யாருக்கும் சொன்னதே இல்லை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தரங்கமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி, போதும், நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். எது நடக்குமோ, எது சம்பவிக்குமோ அதை அறிவிக்கிற கர்த்தர். நீங்கள் விருதாவாக என்னை தேடாதுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனா? இந்த விருதாவாக என்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நிச்சயமற்ற தன்மையில அல்லது ஒன்றுமில்லாத தன்மையில நான் உங்களை என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ யதார்த்தமானவைகளை அவர் பேசுகிறார், யதார்த்தமானவைகளை பேசுகிறார். 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாரிக்காலம் சென்றது, மழை ஓய்ந்தது என்று வருகிறது. மாரினாலும் மழைனாலும் ஒண்ணுதான். மாரிக்காலம் அப்படின்னா மழைக்காலம். ஆனா அந்த வசனம் உண்மையா ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, the winter is past, the rain is over and gone என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ்ல மாரிக்காலம் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை மழை பெய்து ஓய்ந்தது என்று ரெண்டும் ஒரே சம்பவத்தை குறிக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் அப்படி சொல்லல, வின்டர் என்கிறதான ஒரு சீசனை சொல்லுகிறது. அதற்கப்புறம் ரெய்னி சீசனை சொல்லுகிறது. இப்போ இங்க பார்க்கும்போது குளிர்காலம் சென்று விட்டது, மழைக்காலம் சென்று விட்டது என்று சொல்லி சூலமித்தியை அழைக்கிறார். குளிர்காலம் சென்று விட்டது, மழைக்காலம் சென்று விட்டது என்று சொல்லி அவர் காலத்தை அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி அவர் சூலமித்தியை அழைக்கிறார். அதற்கப்புறம் புதிய ஒரு காலத்தை அவர் அறிவிக்கிறார். உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 12-13 அதை வாசிக்கிறோம். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வசந்த காலத்தை அங்கு அறிவிக்கிறார். ஒரு வசந்த காலத்தை அவர் அறிவிக்கிறார். ஆங்கிலத்தில் ஸ்பிரிங் சீசன் என்று சொல்லுவார்கள். ஒரு வசந்த காலத்தை அவர் அறிவிக்கிறார். கவனிங்க, குளிர்காலம் இல்லை, மழைக்காலம் இல்லை, ராக்காலம் இல்லை, வசந்த காலம். இப்போ சொல்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கிற சூலமித்தியை பார்த்து சொல்லுகிறாள், தன்னை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிற சூலமித்தியை பார்த்து சொல்லுகிறார், சூலமித்தி, இது குளிர்காலம் இல்லை, இது மழைக்காலம் இல்லை, மழை பெய்து ஓய்ந்து விட்டது, இது ராக்காலம் இல்லை, இது வசந்த காலம், நீ வெளியில வா என்று சொல்லி சூலமித்தியை அழைக்கிறார். சூலமித்தியை அழைக்கிறார். நன்றாக கவனிங்க, இந்த வசந்த காலத்தில்
பூக்கள் பூக்கும், கனிகள் காணப்படும், குருவிகள் பாடும், காட்டுப்புறாவினுடைய சத்தம் கேட்கும், அத்திமரம் காய் காய்க்கும், திராட்சை செடி பூ பூத்து அதனுடைய வாசனையை வீசும். அதனால நீ எழுந்து வா, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கிறது, இது வசந்த காலமாய் இருக்கிறது, நீ எழுந்து வா என்று சொல்லி அவர் நேசர் சூலமித்தியை அழைக்கிறார். கவனியுங்கள், இந்த வசனம் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலிருந்து புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்குள்ள சபையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலிருந்து புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார், சபையை கொண்டு வருகிறார். பழைய உடன்படிக்கையில் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடின தேசம்தான். ஆனா அந்த வாக்கு பண்ணிய கானான் தேசத்திற்குள்ள அவர்கள் பிரவேசித்த போது அவர்களால் முழுவதுமாக அந்த கானான் தேசத்தை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. முழுவதுமாக அவர்களால் அந்த கானான் தேசத்தை அனுபவிக்க முடியவில்லை. அவர்களுடைய பாட்டு என்னவாக இருந்தது? அவர்கள் எப்படிப்பட்ட பாடலை பாடினார்கள்? அத்திமரம் துளிர் விடவில்லை, திராட்சை ரசம் பலன் கொடுக்கவில்லை, ஒலிவ மரம் பலன் தரவில்லை, வயல்கள் தானியத்தை விளைவிக்கவில்லை, கிடையில் ஆட்டு மந்தை, தொழுவத்தில் மாடுகள் இல்லை, தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது, தேசம் நிர்மூலமாய் இருக்கிறது என்று பாடினார். அந்நிய தேசத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய பாட்டை நாங்கள் எப்படி பாடுவோம் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்தார்கள், அழுதார்கள். எங்களால் கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாட முடியவில்லை. எங்கள் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கதான் நாங்கள் கர்த்தருடைய பாட்டை பாட முடியும், பாட வேண்டும். ஆனால் அந்நிய தேசத்தில் எங்களால் அதை எப்படி பாட முடியும் என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கதறுதலில் இருந்து கர்த்தர் அந்த சபையை ஒரு புதிய பாடலுக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டில் அத்திமரம் கனி கொடுக்கல, பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடி பலன் கொடுக்கல, பழைய ஏற்பாட்டில் ஒலிவ மரம் பலன் கொடுக்கல, அங்க வயல்கள் தானியத்தை விளைவிக்கல. நான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தொடக்கத்திலேயே சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கைக்கு சபையை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பூக்கள் பூக்கிறது, கனிகள் காணப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்க்கிறது, திராட்சை செடி பூ பூத்து வாசனை வீசுகிறது, எழுந்து வா, எழுந்து வா என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதியே, என் பிரியமே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். பூக்கள் பூ பூத்து நறுமணம் வீசுகிறது, கனிகள் நறுமணம் வீசுகிறது, திராட்சை செடியின் பூக்கள் பூத்து அது வாசனை வீசுகிறது, அத்தி பழங்களின் வாசனை வீசுகிறது. இப்போ நம்மளை ஒரு நறுமணத்திற்குள்ள ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு நறுமணத்திற்குள்ள ஆண்டவர் அழைக்கிறார். புதிய உடன்படிக்கையில நமக்கு மரணம் அல்ல ஜீவன் வாக்குப்பட்டோம், சாபம் அல்ல ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, வறட்சி அல்ல செழிப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, வறுமை அல்ல பரிபூர்ணம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, வியாதி அல்ல சுகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, யுத்தம் அல்ல சமாதானம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார், நம்முடைய பாடலை அவர் மாற்றுகிறார். நீ அத்திமரம் துளிர் விடவில்லை என்று பாடாத, அத்திமரம் காய் காத்திருக்கிறது என்று சொல்லி பாடு. திராட்சை செடியில பலன் இல்லைன்னு சொல்லாத, திராட்சை செடியினுடைய கொடியினுடைய அந்த கொடியில பூக்கள் பூ பூத்து அதனுடைய வாசனை வீசுகிறது என்று சொல்லி, அதனுடைய நறுமணம் வீசுகிறது என்று சொல்லி பாடு. பூக்கள் பூத்து அது நறுமணத்தை வீசுகிறது என்று சொல்லி பாடு. குருவிகள் பாடுகிறது என்று சொல்லி பாடு. காட்டுப்புறாவினுடைய சத்தம் கேட்கிறது என்று சொல்லி பாடு. உனக்கு ஒரு வசந்த காலம் வந்திருக்கிறது, சபையே நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக இருக்கிறது. கர்த்தர் நல்ல வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான யோவாபை நோக்கி,
ஓபாபை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம். நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். அதை திரும்பி வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தத்தை பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அழைக்கிறான். பாருங்க, அழைக்கும் போது சும்மாவே அழைக்கல, நல்ல வாக்கு தத்தத்தை பண்ணி இருக்கிறார். எங்களோட வா, உனக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லி அழைக்கிறார். இப்போ இங்க கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்ல வாக்கு தத்தத்தை அவர் பண்ணி இருக்கிறார். அந்த நல்ல வாக்கு தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு வசந்த காலத்தை சொல்லி அழைக்கிறார். சூலமித்தி சபையை குறிக்கிறது. நேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். சூலமித்தி பூட்டிய வீட்டிற்குள் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லை. அவள் வசந்த காலத்தில் வெளியே வர வேண்டும். வசந்த காலத்தின் ஆசீர்வாதத்தை அவள் அனுபவிக்க வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி சூலமித்தியை ஆண்டவர் அழைக்கிறார். சூலமித்தி தான் நேசர் இடத்துல போக வேண்டும். நேசர் அவளுக்காக ஆயத்தமாய் இருக்கிறார். நேசர் இடத்துல போக வேண்டும். அப்போ ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ரூத் நேசர் இடத்திற்கு அனுப்பப்பட்டாள், போவாசின் இடத்திற்கு அனுப்பப்பட்டாள். முதல்ல அவருடைய வயலுக்கு அவள் போனாள். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். தற்செயலாய் அவள் கதிர் பொறுக்க போன வயல் போவாசினுடையதாய் இருந்தது என்று இருக்கும். தற்செயலாய், ஆக்சிடென்டலி என்று சொல்லி ஆங்கிலத்தில் வரும். ஆனால் அது தற்செயலான காரியம் அல்ல. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட் இஸ் அன் இன்சிடென்ட். தேவன் அதை திட்டம் பண்ணி வைத்திருந்தார். போவாசினுடைய வயலுக்கு நீ போகணும் மகளே. நீ அங்க போகும்போது நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். போவாஸ் ரூத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ரூத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அறுக்கிறவர்களை பார்த்து சொன்னா, அவள் வேண்டிய மட்டும் பொறுக்கி கொள்ளட்டும், அறுக்கிறதில் அவளுக்காக சிலதை சிந்தி விடுங்கள் என்று சொல்லி சொன்னான். அவளுக்காக பர்பஸா நீங்க கொட்டுங்க, அவள் வேண்டியதை எடுத்துக்கிட்டோம், அவளை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, அவள் அங்கேயே களத்திலேயே அவர்களோடு சாப்பிட்டாள். அவளுடைய தாகத்திற்கு அங்கேயே தண்ணீர் கொடுக்கப்பட்டது. வீட்டுக்கு போகும்போது மடி நிறைய அவள் எடுத்துக்கொண்டு போனாள். அருமையான தேவனுடைய ஜனமே, நேசர் இடத்துல வரும்போது அவர் வாக்கு பண்ணினதை அவர் நமக்கு தருகிறார். அவர் வாக்கு தத்தம் நிறைவை குறிக்கிறது, பூக்கள் பூக்கிறதை குறிக்கிறது, காய்கள் காய்க்கிறதை குறிக்கிறது. அவருடைய வாக்கு தத்தம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அங்க நீங்க கண்ணீரோட இருக்கிறது இல்ல, உங்க மடி நிறைய நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அது மட்டும் இல்ல, அவள் வேண்டிய மட்டும் தன்னுடைய வீட்டுக்கு அவள் எடுத்துக்கொண்டு போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளுக்கு எவ்வளவு தேவையோ, அவள் வீட்டாருக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொண்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்து ரூத் முதல்ல வயலுக்கு அனுப்பப்பட்டாள் ஆண்டவரால. அடுத்தது ரூத் ஆண்டவரால போவாசின் இடத்துக்கு அனுப்பப்படுகிறாள். போவாசின் இடத்துக்கு அவள் அனுப்பப்படுகிறாள். போவாசின் இடத்துல அவள் அனுப்பப்படும் போது அவள் எப்படி போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. நீங்க திரும்ப அந்த முதல் வரிகளை வாசிங்க பார்க்கலாம். நீ குளித்து எண்ணெய் பூசி போதும், உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. இங்க பாருங்க, தெளிவா புதிய ஏற்பாட்டினுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அந்த பெண்ணுக்குரிய, அந்த மணவாட்டிக்குரிய அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை மாற்று. நீ குளித்து என்கிறதான காரியம் எதை குறிக்கிறது? ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. எண்ணெய் பூசி என்கிற காரியம் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. வஸ்திரத்தை மாற்று. ரூத்தினுடைய வஸ்திரம் என்ன? விதவையின் வஸ்திரம். அதனுடைய அடையாளம் என்ன? ஆதரவற்ற நிலைமை, உதவியற்ற நிலைமை, எனக்கு யாரும் இல்லை என்கிறதை அறிவிக்கிற நிலைமை. அதை மாற்று, உன் வஸ்திரத்தை மாற்று. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆதரவற்ற ஆள் இல்லைனா, உதவியற்ற ஆள் இல்லைனா, எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார் என்று சொல்லி உன் நேசர் இடத்திற்கு நீ போ என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் நேசர் இடத்துக்கு போனா நேசருடைய ஆஸ்திகளை எல்லாம் அவள் சுதந்திரித்தாள். நேசருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் அவள் சுதந்திரவாளியாய் மாறினாள். எந்த வயல்ல போய் கதிர் பொறுக்கினாலோ அந்த வயல் அவளுடையதாய் மாறினது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாள்ல நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய காரியம் இதுதான். அவர் வசந்த காலத்தை சொல்லி உங்களை அழைக்கிறார். அவருடைய வயல்ல உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் வேண்டிய மட்டும், உங்களுக்கு தேவையான மட்டும் ஏராளமாய் தாராளமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். பிசினித்தனம் அவரிடத்தில் இல்லை. அவர் பிசினித்தனமாய் கொடுக்கிறவர் இல்லை. அவர் ஏராளமாய் தாராளமாய் உங்களுக்கு வேண்டிய மட்டும் எவ்வளவு வேணுமாய் எடுத்துக்கோ. அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக அவர் வயல்ல இறைத்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் ஆசீர்வாதத்தை இறைத்து வைத்திருக்கிறார். நாங்கள் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின அந்த இடத்தை பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த காடைகள் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அந்த காடைகள் எவ்வளவு தூரம் வந்து விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு ஒரு அடையாளத்தை அவர்கள் காண்பித்தார்கள். இங்கிருந்து பார்த்துக்கங்க, எது வரைக்கும் விழுந்துருந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் காட்டினார்கள். அது அந்த இடம் முடிகிற இடம் வரைக்கும் அவங்க காண்பிச்ச இடத்துல டுலிப்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே தான் நாங்கள் தங்கினோம். அந்த இடம் வரைக்கும் காடைகளால் நிரம்பி இருந்தது. அப்போ பார்த்தா அந்த பாளையம் எங்கும் காடைகள். வேண்டிய மட்டும் எடுத்துக்க, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிற ஆசீர்வாதம். வயல்களில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற இடம் இல்லை. அத்திமரம் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற இடம் இல்லை. திராட்சை கொடிகள் பலன் தரலன்னு சொல்கிற இடம் இல்லை. இது பூ பூத்து காய் காய்த்து பூத்து குலுங்கி விளைச்சல் நிறைந்த ஒரு இடம். புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் அவர் வைத்திருக்கிறார். அவர் வெறுமையாக உங்களை கூப்பிடுறதே இல்லை. விருதமாக நான் உன்னை கூப்பிடலப்பா. பாருங்க, புறாவே, உத்தமியே, ரூபவதியே, என் பிரியமே, எழுந்து வா அப்படின்னு மட்டும் சொல்லலை. வசந்த காலத்தை அறிவிக்கிறார். வசந்த காலத்தில் என்ன நடக்கும்? பூக்கள் பூக்கும், காய்கள் காய்க்கும், கனிகள் நிரம்பி இருக்கும், குருவிகள் பாடும் சொல்றார், காட்டுப்புறாவினுடைய சத்தம் கேட்கின்றார். அங்க அத்திமரம் காய் காய்த்ததை அவர் அறிவிக்கிறார். இது குளிர்காலம் இல்லை, இது மழைக்காலம் இல்லை, இது வசந்த காலம். திராட்சை செடியினுடைய அந்த திராட்சை கொடியினுடைய அந்த பூக்கள் மலர்ந்து அதனுடைய வாசனை வீசுகிற காலம். நீ வெளியில வா, இந்த வாசனையை வந்து அனுபவி, நீ வெளியில வா என்று சொல்லி அந்த சூலமித்தியை சபையை அவர் அழைக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறது என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் தூசியை விட்டு எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். 1-2 2ஆம் வசனத்தில் ஏ பாட்டை மட்டும் வாசிங்க. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, விதவையின் வஸ்திரம் அல்ல, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் வீடு அடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து உங்களை சுற்றி ஒரு அடைப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளியில் குளிர், வெளியில் மழை, எனக்கு குளிர்காலத்தில் ஒன்றும் கிடைக்காது, மழை காலத்தில் எனக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி வாழுகிற வாழ்க்கை இல்லை நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் வசந்த காலத்தை அறிவிக்கிறார், நல்ல வாக்குத்தத்தங்களை அறிவிக்கிறார், யதார்த்தமானவைகளை அவர் அறிவிக்கிறார், எது நடக்குமோ அதை அறிவிக்கிறார். வாங்க இதை அனுபவிங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறிவிக்கிறார். அது நேசருடைய சத்தம். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தீங்கன்னா, உங்களுடைய நிலையிலேயே நீங்கள் நின்று கொண்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க முடியாது. நேசர்கிட்ட வரும்போது மட்டும்தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்து பாருங்கள், அந்த பழைய நினைவுகள், பழைய காரியங்கள் அதே உங்களை போட்டு 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 உங்களுடைய
வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அத்திமூலம் தொழில் இல்லை, மாட்டு மந்தையில் அது இல்லை, ஆட்டு மந்தையில் இது இல்லை, அப்படி இல்லை, வயல்களில் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, இப்படியே இல்லை 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 இல்லைங்கிறது தான் உங்களுடைய நினைவாக இருக்கும், பாடலாக இருக்கும். அது இல்லை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அது இல்லை ஆண்டவருடைய அழைப்பு. அவர் வசந்த காலத்தை சொல்லி அழைக்கிறார். குளிர்காலம் இருந்தது உண்மை, மழைக்காலம் இருந்தது உண்மை. ஒரு வசந்த காலத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். ஒரு மழை ஓய்ந்தது, நோவா பேழையிலிருந்து வெளியில் வந்தான். இப்போ உடனே குளிர்காலமாக இருந்திருந்தா நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு இருக்க முடியாது. அது பயிரிடுகிறதற்கு ஏற்ற, விளைச்சலை கொடுக்கிறதற்கு ஏற்ற ஒரு காலமாக ஆண்டவர் மாற்றினார். அந்த காலத்தை ஒரு வசந்த காலமாக மாற்றினார். பூ பூத்தது, காய் காய்த்தது, வாசனை வீசினது. பட்டு போன மரங்கள் எல்லாம், எத்தனை மரங்கள் அதுக்கப்புறம் தேவையோ இந்த பூமியில் அத்தனை மரங்களையும் ஆண்டவர் முளைக்க செய்தார். எல்லாம் பலன் தந்தது. குருவிகளினுடைய பாடல் கேட்டது, காட்டுப்புறாவினுடைய சத்தம் கேட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் உங்களை வெறுமைக்கு அல்ல ஆசீர்வாதத்திற்கு அழைக்கிறார். அவர் சொல்லி அழைக்கும் போதே, உன்னை எழுந்து வா, வெளியில் வா அப்படின்னு சொல்லும் போதே உனக்கு வசந்த காலத்தை சொல்லி தான் அவர் கூப்பிடுங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, காட்டுப்புறா காட்டுப்புறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே, அந்த காட்டுப்புறானுடைய காரியம் என்ன? காட்டுப்புறா அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய சொந்த பறவை அல்ல, அது மைக்ரேட்டட் பேர்ட் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் விட்டு இடம் பெயர்ந்து வருகிற பறவை என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். ஒரு சீசனுக்கு அந்த பறவைகள் வரும். அது எப்போ கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்த காலம் இஸ்ரவேல் தேசத்தில் எப்போ வருதோ அப்போ இந்த காட்டுப்புறா அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துடும். சரியாக அந்த தேசத்திற்கு அது வந்துடும். அது கணிச்சு வச்சிருக்கும், இந்த டைமில் போனால் அங்கே வசந்த காலம் இருக்கும், இந்த டைமில் போனால் அங்கே வசந்த காலம் இருக்கும். இதை தான் நேசர் சொல்கிறாரு, காட்டுப்புறாவினுடைய சத்தம் கேட்குது. சும்மா வசந்த காலம்னு மட்டும் அவர் சொல்லிடல, வசந்த காலத்தில் என்னென்ன நடக்கும்? குருவிகளினுடைய சத்தம் கேட்கும், அது கேட்குதுமா. காட்டுப்புறாவினுடைய சத்தம் கேட்கும், அது கேட்குது. பூக்கள் பூக்கும், நறுமணம் வீசும், வீசுது, பூக்குது, வா. கனிகள் காணப்படும், வா. அத்திமரம் காய் காய்த்திருக்கிறது, வா. திராட்சை கொடி பூ பூத்து அதனுடைய நறுமணம் வீசுகிறது, எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குறியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். போதும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். அப்படின்னா என்ன சொல்றாரு? காட்டுப்புறாவுக்கு தெரியுது வசந்த காலம் வந்துருச்சுன்னு சொல்லி, அது வந்துருச்சு பார், அதனுடைய சத்தம் கேட்குது. ஆனால் நீ வசந்த காலத்தை அறியாதபடிக்கு இன்னும் குளிர்காலம் இருக்குது, இன்னும் மழைக்காலம் இருக்குன்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ளே முடக்கி வைத்து கொண்டு இருக்கிறாய். உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியில் இருக்குது, வயலில் இருக்குது உன்னுடைய ஆசீர்வாதம், விளைஞ்சிருக்கு உன்னுடைய ஆசீர்வாதம். நீ வந்தீனா நான் அறுக்கிறவர்கள்ட்ட சொல்லுவேன், இவள் வேண்டிய மட்டும் எடுத்துக்கொண்டு போகட்டும், இவள் வேண்டிய மட்டும் எடுத்துக்கொண்டு போகட்டும். நீ வேண்டிய மட்டும் எடுத்துக்கொண்டு போ, உன் பசியார எடுத்துக்கொண்டு போ, உன் மடி நிறைய எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு போ, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு போ, நீ வெளியில வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். வசந்த காலத்தின் நன்மைகளை நீ அனுபவி. இந்த பார், காட்டுப்புறாவுக்கு தெரியுது பார் அதனுடைய காலம், அது வரத்தக்க காலத்தை அது அறிந்திருக்குது பார். நீயோ இன்னும் குளிர்காலம் இருக்கிறது, மழைக்காலம் இருக்கிறது என்று சொல்லி நீ என்ன செய்கிற? உன்னை உன் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி கொண்டு இருக்கிற. குளிர்காலம் போய்விட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது, பூமியில் புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாழும் காலம் வந்தது, காட்டுப்புறாவினுடைய சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்க்கிறது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை வீசுகிறது. இவை எல்லாவற்றையும் அனுபவிக்க நீ எழுந்து வா, எழுந்து வா என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள நம்மை அவர் கொண்டு வந்திருக்கு. இப்போ கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள வந்திருக்கிற நாம நம்மை சுற்றி ஒரு சுவரை எழுப்பி வைத்திருக்கிறோம். நம்ம வெளியில போக முடியாதபடிக்கு, நம்ம நேசரை தெளிவாய் பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய ஜன்னல்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறோம், நம்முடைய கதவை பூட்டி வைத்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
ஒவ்வொரு மனுஷனுடைய வீட்டு வாசலில் நின்று அவர் கதவை தட்டுகிறாராம். திறந்தா அந்த வீட்டிற்குள் அவர் பிரவேசிப்பாராம். பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வசந்த காலத்தை அறிவிக்கிறார். விருதாவாக என்னை தேடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதே இல்லை. நீ சும்மா என் ஜனமாக இருன்னு நான் சொல்லலை. என் ஜனமாக நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை உனக்கு வாக்கு பண்ணுகிறேன். நல்ல வாக்கு தத்தத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னிடத்தில் வா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் இடத்துல வறட்சியை பார்க்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் இடத்துல இல்லாததை பார்க்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் இடத்துல இயலாமையை பார்க்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் இடத்துல வியாதியையும் பலவீனங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கே அதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. அதெல்லாம் சிலுவையிலே அவர் முடிச்சிட்டாரு. இப்போ அவர் தரித்திரமா இல்லை. இப்போ அவரிடத்துல சாபம் இல்லை. இப்போ அவரிடத்துல வறுமை இல்லை. அவரிடத்துல செழிப்பு இருக்கிறது. அவர் செழிப்பை வாக்கு பண்ணுகிறார். குளிர்காலம் இல்லை, மழைக்காலம் இல்லை. உனக்கு ஆசீர்வாதம், மலர்கிற ஆசீர்வாதம், பூக்கிற ஆசீர்வாதம், காய்க்கிற ஆசீர்வாதம், வயல் விளைந்திருக்கிற ஆசீர்வாதம், அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ கிறிஸ்துவின் இடத்துல சுதந்திரித்துக்கொள், நீ கிறிஸ்துவின் இடத்துல சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் வீட்டை விட்டு வெளியில் வா, கர்த்தரிடத்துல வா, கர்த்தரிடத்துல ஓடி வா, கர்த்தரை தேடி நீ வா. தாகத்தோடு வா, வாஞ்சையோடு வா. நீ திருப்தியாக்குவார். உன் மடி நிறைய உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வீட்டுக்கு நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அவருடைய வயலில் இருந்து உன்னை அனுப்புவார். நீ புதிய ஏற்பாட்டு ரூத் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரத்தை மாற்றி போவாசின் இடத்துல வந்தால், நம்ம அப்படி தான் ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வஸ்திரத்தை மாற்றி இருக்கிறோம். நம்ம கர்த்தர் இடத்துல வந்திருக்கிறோம். போவாசின் இடத்துல வந்திருக்கிறோம். இனி போவாசினுடைய ஆஸ்தியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு தான். அவரிடத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு தான். நீ வறுமையில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ வியாதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு வா, கர்த்தரை தேடு, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய உடன்படிக்கையின் சபையின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாடலை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நீ இப்போ பாடலாம். உன்னுடைய ஆசீர்வாதத்தில் நின்று நீ கர்த்தரை துதிக்கலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். நிறைவுல ஆண்டவரை நீ ஆராதிக்கலாம். உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். தொடர்ந்து 14 முதல் 17 வசனங்களை தியானித்து கொண்டிருங்கள். அடுத்த வாரம் நம்ம சிலுவையின் செய்தியை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வாரம் செகண்ட் வீக் திரும்ப நம்ம உன்னத பாடல்களை கண்டினியூ பண்ண போகிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக்கொடும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். குளிர்காலம் போய்விட்டது, மழையும் பெய்ந்து ஓய்ந்து விட்டது. பூமியில் புஷ்பங்கள் காணப்படுகிறது, பூ பூக்கிறது, காய்கள் காணப்படுகிறது. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. அத்திமரம் காய் காய்க்கிறது. திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை வீசுகிறது. வசந்த காலம் வந்திருக்கிறது. வெளியே வா என்று சூலமித்தியை, சபையை நேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அந்த அழைப்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மோசே அழைத்தான், எங்களோடு வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறார். பாருங்க, தேவ மனுஷனுக்கு தெரிகிறது, அவர் எனக்கு வசந்த காலத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் ஒரு தேசத்தில் போய் கால் வைப்பேன், அந்த தேசம் வருடம் முழுவதும் வசந்த காலமாக இருக்கும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் இயேசுவின் இடத்துல வந்துருங்க. உலகத்தில் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் சரி, எவ்வளவு கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எவ்வளவு வறுமை தலைவிரித்து ஆடினாலும் சரி, நீங்கள் இயேசுவின் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் வசந்த காலமாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வசந்த காலமாக தான் இருக்கும். ஆல் சீசன்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் சீசன். ஆல் சீசன்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் சீசன். பூமி முழுவதும் ஒரு யூனிவர்சல் மெட்டஃபோர் ஃபார் த ஸ்ப்ரிங் சீசன். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பிளெஸ்ஸிங்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது யூனிவர்சல் அப்படின்னா உலகம் முழுவதும் இந்த வசந்த காலத்திற்கு எது ஊமையாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பிளெஸ்ஸிங்ஸ், புதிய ஆசீர்வாதம். புதிய ஆசீர்வாதம் தான் வசந்த காலத்துக்கு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய ஆசீர்வாதங்களை சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இதுவரைக்கும் நீ பார்த்துராத ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் பார்த்துராத விளைச்சல், இதுவரைக்கும் நீ பார்த்துராத செழிப்பு, வாசனை, இதுவரைக்கும் நீ பார்த்துராத ஒரு விதத்தில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி உன்னை அழைக்கிறார். அதுதான்
அந்த ஸ்ப்ரிங் சீசனுடைய மெட்டஃபோர். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த நேசரின் இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை வெறுமையாய் அவர் அனுப்பவே மாட்டார். இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள், சபையை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நேசரை அறிந்து கொள்ளுங்கள், அவர் சத்தத்தை கேளுங்கள். அவர் விருதாவாய் உங்களை அழைக்கிறதில்லை, யதார்த்தமானவைகளை அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நல்ல வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அவர் அறிவிக்கிறார். அவர் உங்களுக்கு வசந்த காலத்தை அறிவித்து உங்களை அழைக்கிறார். நல்ல பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். யதார்த்தமான வார்த்தைகளை கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு புதிய உடன்படிக்கையின் சபையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, உம்முடைய சிலுவையின் வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாக, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை, புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தாவே எங்களை நீர் மாற்றி இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். வந்து இந்த சத்தியத்தை கேட்டதால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த புதிய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக, உரிமையாளர்களாக, சுதந்திரவாளிகளாக ஆண்டவரே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். தகப்பனே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட பேசும். இந்த நாளுக்காக, இந்த நாளின் வாக்குத்தத்தங்களுக்காக கொஞ்ச நேரம் உம்மோடு கூட இருக்கிற உறவில் எங்களை ஐக்கியப்படுத்தி எங்களுக்கு தெளிவாய் பேசி யதார்த்தமானவைகளை அறிவித்து நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி வசந்த காலத்தை அறிவித்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை நீர் உண்டு பண்ணியிருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தார். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.